இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த சர்ப்பத்தின் ஆவியை பாருங்கள். இந்த சர்ப்பத்தின் ஆவி என்றது பிசாசு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சின்ன வசனம் பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ரைட்டா? அடுத்த வசனம் பாருங்கள். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். அதை புதிய மொழிபெயர்ப்பில் சொல்கிறாங்க, நீங்கள் இலகுவாய் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த சகித்திருப்பீர்கள்ன்றது இலகுவாய் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு 3வது வசனத்தில் பயந்திருக்கிறேன். பவுல் பயந்திருக்கிறாரு. சரியா? என்னத்துக்கு? அவர் சொல்கிற இயேசுவை தாண்டி உங்களிடத்தில் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பவுலப்போஸ்தலர் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியானவர் வேறு ஆவி இருக்குது. அதான் அந்த சர்ப்பத்தின் ஆவி, அதான் அந்த பெரிய ஆவி. அந்த சர்ப்பத்தின் ஆவி தான் லீடரின் ஆவி. சரியா? பிசாசுகளுக்கு தலைவனானவன் அந்த சர்ப்பத்தின் ஆவி மூலம்தான் கிரியை செய்வான். யாராவதுக்கு பாம்பு மாதிரி யாராவது ஆடிக்கீடு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, அது பெரிய சர்ப்பத்தின் ஆவிக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்கள், உங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அப்போ பைபிள்லேயே வேறொரு இயேசு என்று சொல்கிறது தான் இங்கே நான் பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம். எனக்குள்ள ஆண்டவர் இது இப்போ கனகாலமாக இந்த வசனத்தை தேடி கொண்டு வரும். திடீரென்று காட்டினார். இந்த வசனத்தை தேடி கண்டுபிடிக்கல. திடீரென்று இயேசப்பா காட்டினார் எனக்கு இந்த வசனத்தை பைபிளில் எங்கே இருக்குன்னு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது 4வது வசனம். அப்போ வேறொரு இயேசு. அப்போ நீங்கள் இந்த சர்ப்பத்தின் ஆவி பிடிச்சிருக்கக்குள்ள நீங்கள் தெளிவாக உச்சரிக்கணும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன், பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே என்னை விட்டு வெளியே போண்டு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லும் பொழுது இப்படி கையை வச்சு அந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு அலக்கழித்து ஓடப்படும். விசுவாசிங்க. ஒரு பாஸ்டரும் தேவையில்லை, ஒரு ஊழியக்காரரும் தேவையில்லை, ஒருண்டும் தேவையில்லை. நீங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியை என்னை விட்டு வெளியே போண்டு நீங்கள் இப்படி சொல்லி அடிக்கும் பொழுது, அடிக்க தேவையில்லை, இப்படி சொல்லும் பொழுது, இல்லை கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இப்படி செய்து போட்டு இப்படி சொல்லும் பொழுது அந்த ஆவியும் உங்களை விட்டு கண்மூடி திறக்கிறதுல உங்களை விட்டு ஓடிடும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிங்க. அப்படியே உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அது கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளால் அந்த ஜெபத்தை கொண்டு போகணும். நீங்கள் பாஸ்டர் அணுகுங்க. பாஸ்டர் ஊழியங்கள் சர்ச்சு பக்கத்தில் பிதா குமாரம் பரிசுத்த ஆவி என்று சொல்லி எங்கெல்லாம் அந்த ஆலயங்கள் இருக்கிறோ அந்த ஆலயத்துக்குள்ளே போங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ் என்று நிறைய பிரிவுகள் இருக்குது. கத்தோலிக்கம் நிறைய இருக்குது. கவனமாக இருக்கணும். பைபிள்லே இன்னொரு இயேசு என்று பைபிள்லே சொல்லி இருக்கக்குள்ள நாங்கள் எவ்வளோ குயிக்காக ஏமாறுவோம்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பிளாட் மாம்பழம் ஒன்று இருக்குதுண்டா, அதே பிளாட் மாம்பழம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கண்டா, இந்த மாமரம் அந்த மாமரம் ஒன்று இல்லை, ஒரே பழம் ஒன்று உங்களை கண்ணுக்கு காட்டுனா அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது கடும் கஷ்டம். அதுக்கு தான் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்கள் மூலம் பார்க்கணும். ஆவியானவர்களால் சிந்திக்கணும். அப்போ நீங்கள் எப்போவும் உச்சரிக்கக்குள்ள நான் சின்னொரு மாற்றத்தை கொண்டு வரேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பழகுங்க. அதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் எந்த ஆவிக்குள்ளே சில வேளை உலகத்துக்குள்ளே இருக்கிறபடியே எந்த ஆவி நமக்குள்ளே இருக்குன்னு நமக்கே அறியலாமல் போயிடும்.
விளங்கிட்டா? அப்போ இந்த ஆவி நம்மளை கிரியை செய்கிறன்றதை நம்ம ஆராய்ந்து கவனமாக இருக்கணும். இது ஆண்டவர் உங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்னும் தெளிவாக பேசுவார் என்று நம்புகிறேன். இதிலேருந்து உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய விளக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள் ஊழியர்களே, இதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். ஆசீர்வாதம் கர்த்தரை தேடும் பொழுது அவரை எவ்வளவுக்கு நம்ம அவரை தேடுறோமோ, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே எவ்வளவுக்கு போகிறோமோ, அதுதான் மேன்மையான ஆசீர்வாதத்தின் உச்சம். நாங்கள் ப்ரே பண்ணவே அவள் ஆசீர்வாதத்துக்கு மிச்ச காரியங்களை கர்த்தர் உட்டைக்கு தள்ளிட்டு போய்கொண்டே இருப்பார். அவரை தேடணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. வேதம் ரெண்டு சிம்பிள் தான். ஒன்று ஆவியோடு உண்மையோடும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அவரை ஆராதிக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற 4 நரம்புகள் ஒரு பலன் வரணும். அப்படி அவரை ஆராதிக்கக்குள்ள ஒரு கட்ஸோடு அப்படி ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லி. 2வது உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இதுதான் வேதத்தின் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிற மூலம், நமக்கு தந்திருக்கிற மூல உபதேசத்தில். சரியா? அல்லேலூயா. வேற எங்கேயும் போகாமல். அப்போ நான் கொண்டு வர விஷயம் என்னென்னா, இந்த வேதத்தில் இன்னொரு இயேசு, வேறொரு இயேசு, எங்கேயோ இன்னொரு இயேசு இருக்குது. சத்தியா இந்த விரல் வலதுகை இருக்கா, இதை போலே ஒரு வலதுகை இருக்குன்றாங்க. ஆனால் அது வலதுகை உண்மையான வலதுகை அல்ல. கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை ஆவியானவற்றை கேட்கும் பொழுது தான் அதை அறிவிங்க. அது வலு சர்ப்பத்தின் தந்திரம். இந்த ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எவ்வளோ பயந்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது, சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குது. இந்த நடக்கிற காரியங்களுக்குள்ளால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பயப்படுறாங்க. அன்பான ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பணும். சரியா? பரிசுத்த வேதாகமம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிறிஸ்தவர்களுக்கு குழப்பம் இருக்குது. இது இந்த பைபிளில் வாசிக்கிற எனக்கு விருப்பம். இதில் பார்க்க அந்த புதிய மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்குது, திருவிவிலியம் ஒன்று இருக்குது. அதுவும் மீதும் ஒரே பைபிள் தான் நான் பார்த்ததில்லை. அதில் பார்த்திங்கன்னா அந்த வசனம் எனக்கு பார்த்திங்கன்னா கடைசி வருஷத்திலும் நன்றாய் சகித்திருப்பீர்களே, அது எனக்கு அந்த சகித்திருப்பீர்களேன்றது விளங்கல்ல. அதில் உள்ள போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இலகுவாய் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதுக்கு பவுல் பயந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் அதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இதில் விளங்க அதில் பாருங்கள், அதில் விளங்க இதில் பாருங்கள். அன்பு கிறிஸ்தவர்களே, இது கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இயேசுவை எப்படியெல்லாம் மாற்றி காட்டுவாங்க. இந்த உலகத்தில் பொக்கிஷன் சேர்க்கிறது பரலோகத்தை கொண்டு போகாது. நாங்கள் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம்னா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. தன் ஆத்துமாவை செஞ்சு கெட்டதுக்கு நடத்தி உலகத்தை சம்பாதிச்சா அது வேஸ்ட். இன்றைக்கி நான் கதைக்கிற இந்த சூழ்நிலை எனக்கு சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதை கதைக்கிறேன்னுடா.
இந்த வீடியோ நான் இன்னொரு நாள் பார்க்கக்குள்ள என்ன ஆண்டவர் இப்படியே இந்த இக்கட்டான சூழ்நிலை வச்சிருக்க மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, நல்ல நித்திரை, ஆரோக்கியம், பெலன் எல்லாம் தேவன் வந்து வந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு இடத்துல எனக்கு ஒரு சோதனை நடந்து கொண்டு இருக்குது. எங்கேயெல்லாம் உங்களுக்கு சோதனை வருதோ உங்களுக்கு அங்கே கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறாரு. தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல் நம்மளை சிச்சிக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதான் வழி என்றா. நம்ம வீட்டை தாண்டி பக்கத்தில் போவோம், அங்கால இஞ்சால போவோம், போய் இருப்போம்டா. வீட்டுக்குள்ளே போகாமல் சின்ன ஒரு குட்டு, சின்ன ஒரு அடி அதை செய்வார் தகப்பன். நம்ம செய்வோம். ஏன்னா உண்மையான பாசம் வச்சுருக்கோம்டா. இரவு நடிச்சாமாவது போய் வீட்டுக்குள்ளே நித்திரையை கொள்ளண்டு இந்த இருக்குது வீடுண்டா. நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்குள்ளே போகாமல் அங்கே இஞ்சியும் போய் நின்று வேண்டாம். தகப்பனுக்கு கோபம் வரும். நித்திரை கொள்ளணும், நீ உண்ட ஆரோக்கியம் கெட்டு போகும் அன்றக்குள்ள கோபம் வரக்குள்ள ஒரு அடி, ஒரு குட்டு, ஏதோ நம்ம தாய் தகப்பன் உண்மையான அன்புள்ள தகப்பன் மாதிரி நாங்கள் அப்படி தான் செய்வோம். தாய் தகப்பன் அப்படி செய்வோம். அவர் யாரை நேசிக்கிறாங்களோ அவரை சிச்சிக்கிறாரு. சில வேளை இந்த ஜோபுவுக்கு முன்னால் வந்து பிசாசு நிற்கிறான். அவர் சொல்கிறார், இந்த ஜோபு அப்படி செய்ய மாட்டான், போக மாட்டான், என்ன விட்டு விலமா கர்த்தர் சாத்தாண்ட கையில் ஜோபு ஒப்பு கொடுக்குறாரு. சரியா? ஜோபு கடைசி வரைக்கும் நின்றார். ரெட்டத்தை ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடாதீங்க. இந்த உள்ளுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம். இது சரீரம், ஆவி, ஆத்துமா இருக்குது. ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் இனங்கண்டு பழகுங்க. சரீரம் வந்து ஆத்துமா சொல்கிறத செயல்படுத்துறது தான். ஸோ இருதயம் வந்து மகா கேடும் திருக்குள்ளதுமாக இருக்குது. ஒருத்தனும் நல்லவன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நல்லவர், அவர் மட்டும்தான் பரிசுத்தர். அவர் இரத்தத்தினால் கழுவுப்படக்குள்ள, அவரை விசுவாசிக்கக்குள்ள, அவரோட கிருபையினால் விசுவாசம் ரட்சிப்போம். சரி, அவர் கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபைக்குள்ளே நமக்குள்ள விசுவாசத்தை தந்து அதிலிருந்து நம்மளை ரட்சிக்க பண்ணியிருக்கிறாரு. சரியா? ஸோ கிருபை வந்து அவர் தான் சனபதி, கிருபாதார பழி அவர் தான். நமக்காக குற்ற நிவாரண பழியை தீர்த்து நம்மளோட குற்றமெல்லாம் அந்த சிலுவையில் தொங்கி எல்லாவற்றையும் முடித்து இன்றைக்கு ஒரு நமக்காக வெற்றி சிறந்த 2வது ஆதாம். 1வது ஆதாம் பாவம் செய்தான். இயேசு கிறிஸ்து 2வது ஆதாம் வந்து அதிலிருந்து நம்மளை எல்லா அசுத்தத்திலிருந்தும் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு பரிசுத்தமாக்கியிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் இந்த வசனங்களை கேட்குற நீங்கள் விட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை மதமாக பார்க்காதீங்க. அவர் உங்களோட அப்பா. ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் அடி வாங்கியிருக்கிறாரு. அவர் அடித்த ஷாட்டை வந்து 9 ஒரு அடியில் 9 ஷாட் இது விழுமா, கம்பி அடித்து கொள்ளுமா. அப்படியே அவர் 39 தரம் அடித்து கிழிக்கப்பட்டு அவர் உடம்பெல்லாம் அப்படியே இதாகி அவர் முகத்தில் காரி துப்பி தண்ணி கொடுக்கல, காடையை கொடுத்தாங்க. அப்படி கொஞ்ச நேரம் பிதா நமக்காக விட்டாராம். அப்படி விட்டு அவர் பிதாவே என் கைவிட்டீர் என்றுக்குள்ள நம்மளோட முகத்தை காட்டக்குள்ள இயேசு கிறிஸ்து திரும்ப நமக்காக வைராக்கியம் கொண்டு அவர் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவை சொல்கிறது வந்து விளையாட்டே இல்லை. ஆவியான கிரியை செய்கிறார். பார்க்குற நீங்கள் விட்டு கொடுங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மக்களையும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்காயும் சொல்கிறேன். தமிழில் நீங்கள் இதை கேட்குறீங்கல்ல, தமிழில் பைபிள் இருக்குல்ல, அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரியா? கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நசரேயனா இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நீங்கள் வேதத்தை இன்னும் வாசிங்க. புதிய ஏற்பாட்டை இன்னும் வாசிங்க. ஒரு 5 தரம் புதிய ஏற்பாட்டை வாசித்து போட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. அப்போ பழைய ஏற்பாடு ஈஸியாக விளங்கும். வேண்டாம், புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிற வரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்கிற விதம் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனையை தான் இயேசு கிறிஸ்து, நம்மளோட கர்த்தர் யெகோவா தேவன், ராஜன், அவருக்கு 2 காரியம் பிடிக்கும். ஒன்று விக்கிர ஆராதனை, ஒன்று விபச்சாரம். சரியா? விக்கிர ஆராதனை அவர் அருவருக்கிறார். அருவருப்புண்டா நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த கொலை செய்கிறதுக்கு பார்க்க ஒரு விஷயம், ஒரு வாந்தி எடுத்து போடுற ஒரு அருவருக்கிற காரியம். அப்போ அது வந்து அவருக்கு அதுக்கு மன்னிப்பே இல்லை. சரியா? அது அவருக்கு பிடிக்கா, வாந்தி எடுத்து போடுவார். விக்கிர ஆராதனை. சரியா? விக்கிரகத்தை கும்பிட்ற எல்லாரும், நான் விக்கிரகம் என்றாலே என்னென்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். விக்கிரகத்தை கும்பிட்ற எல்லாரும் சிந்தையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த படத்தை பார்த்தாலே விக்கிரகம், அதுக்கே விக்கிரகம்ண்டா நீங்கள் செய்கிற எவ்வளோ காரியங்கள் விக்கிரகமாக இருக்குது. அது சிலைக்கு முன்னால் நிற்கிறது, நிறைய காரியம் என்ன
அப்போ சிலர் தெரிஞ்சு கொண்டே, சில பூசாரிமார், மந்திரவாதி தெரிஞ்சு கொண்டே பிசாசுக்கு அவங்க இந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு அவங்களோட காரியங்களை செஞ்சு கொண்டு நிற்காங்க. என்னத்துக்கு செய்கிறாங்கண்டா, இந்த குடும்பத்தில் இருக்கிறது அந்த குடும்பம் கெடுக்கிறதுக்கும், அந்த குடும்பத்தில் இந்த குடும்பம் கெடுக்கிறதுக்கும் ஏதோ இவங்களே ஆவி அனுப்பிட்டு இவங்களே அந்த ஆவியை வழியில் எடுப்பாங்களாம். அப்போ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தவர் நன்மை செய்ய மட்டும்தான் வந்தவர். நான் ஒரு இந்துவில் இருந்தால் வழியில் வந்தேன்னா எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு விஷயம், நான் காளின்ற ஒரு பக்தன், காளியை கும்பிட்ற ஒரு மனுஷன். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் காளியை வச்சே ஓம் காளி அப்படி அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு எதிராக மந்திரம் எனக்கு முன்னாலே செய்து நான் ஒரு இடத்துல பின்வாங்கி போனேன். அப்போ அந்த விஷயத்தில் நான் கேட்டது, நானே உங்களை கும்பிட்றேன் காளி, ஆனால் இவர் உங்களை வச்சே என்ன கெடுக்கிறாரு அப்படி நான் சொல்லக்குள்ளே ஆண்டவர் எனக்குள்ளே இயேசுன்ற ஒரு உணர்வு வந்துச்சு. இது அண்டையிலேருந்து எனக்கு ஒரு தரம் இயேசுவை சொல்லலை, நம்ம மாமா சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஆணித்தனமாக அப்படியெல்லாம் சொல்லலை. நானாக அவரை தேட ஆரம்பித்தேன். ஆனால் நான் தேடலை, எனக்குள்ளே இருக்கிறவர் தேட வச்சார். நான் இப்போயோ செத்துருக்கோம். எத்தனை விதமான ஆபத்துகள், ஒரு 7-8 விதமான கட்ட உயிர் போகிற நிலைமைகள் என்ற தேவன் தூக்கி எடுத்தார். நிறைய சாட்சிகள் உயிரோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் சொல்கிறதுக்கு, என்ற வாழ்க்கை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு. இயேசு தான் உண்மையான மெய்யான அழகான அன்பான இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அவர் நன்மை செய்கிற மட்டும்தான் அவரோட வேலை. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. நான் கும்பிட்டது உதவி செய்யலாம், செய்யாமல் போயிருக்கலாம், ஆனால் அதை வச்சே எனக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சது அது என்னால் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு காரியம். எந்த தகப்பன், பரம தகப்பன் அவ்வளவு வழிகளையும் தாங்கி கொண்டு காரி துப்புனானா என்று சொல்லி மூஞ்சில் துப்புறது இப்படி ஒரு கொடுமையான காரியம். அதுக்கு பார்க்க ஒரு வெட்டி கொன்றுட்டு போயிடலாம். காரி துப்பவும் அந்த தேவன் துடைச்சாரோ தெரியாது, அவருக்கு துடைக்கிற கையெல்லாம் வேளாமல் இருந்திருக்கும். அதுக்குள்ளேயும் அவமானங்களை சந்தித்து அவரை எல்லாம் பார்த்து வியாகுலப்பட்ட பொழுது அவர் வேர்வை துளிய ரத்தமாக வந்துச்சு தான். இவ்வளவு செய்த ஒரு அன்பு தெய்வத்தை சொல்ல ஏன் உங்களோட மனங்கள் கடினப்படுது? யோசிச்சு பாருங்கள், விட்டு கொடுங்க இருதயங்களை. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், உங்களோட பரம்பரை இப்படி வேணாம். உங்களோட பரம்பரைக்கு முதலே நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, எப்படி நீங்கள் கருவில் வர முன்னே இறைமையால் சொல்கிறார், நீ உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்து கொண்டேன் என்று. சரியா? அந்த தேவன் உங்களை, அதான் அந்த ஒரு பாஸ்டர் சொல்கிறார் இன்னொரு வீடியோவில், அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தாய் கற்பவேதனைப்பட்டு பிள்ளை பிறக்க அந்த வலி ரியலாக பிறக்கிற தாய் வெளிப்படுற வலி செத்துலாமோன்னு நினைக்கிற போல் அந்த பிள்ளைய பெற்றதுக்கு பிறகு பார்க்கக்குள்ள இந்த பிள்ளைக்கு வாழணுன்ற மாதிரி பிதா ஒரு விஷயம் அவரை கைவிட்ட பொழுது நம்மட முகத்தை நம்ம இப்படி நான் இன்றைக்கு இருக்கிறேன் பிறக்கலன்று நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளோட முகத்தை அறிஞ்சிருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டக்குள்ளே அவர் எல்லாத்தையும் தாண்டி அந்த பிள்ளைக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிறது நம்மளோட இயேசு கிறிஸ்து. நீங்கள் எல்லோரும் இப்படியே இருக்கக்கூடாது. பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள உணர்வு வரணும். வசனம் சொல்லுது சங்கீதத்தில், மூடன் உணரான் மூடன் உணரான் புத்தியட்டவன் அதை கேட்டுக்கொள்ளான்னு சொல்லி பைபிளில் சங்கீதத்தில் சொல்லப்படுது. நீங்கள் மூடனாக இருக்கிறீங்களா? அந்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். சங்கீதத்தில் 92 இருக்குன்னு நினைக்கிறேன். மூடன் அதை உணரான், கத்தர் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் யார் என்று சொல்லுதுன்ற வசனம் மூடன் என்று சொல்லுது. எங்கே இருக்குது? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இருக்குது மிருக சங்கீதம் 92:6. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இந்த வசனம் அப்படியே இருக்குது. சங்கீதம் 92. இந்த வசனத்தெல்லாம் இதை வாய்ச்சிங்கண்டா இது பொக்கிஷம். அந்த இன்னொரு சகோதரி அந்த உலகத்தில் ஸ்பீக் பண்ணுற ஒரு சகோதரியோட பேர் வருது இல்லை, ஒரு முஸ்லீம் சகோதரி, என்ன பேருண்டா சுல்தானான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பைபிள் ஒரு தேன் கூடு. அது தேன் கூடன்னா அதுக்கு பதங்கால அர்த்தம் வார்த்தை இல்லை, அதில் ருசிக்க அதுக்குள்ளே போய் மூழ்கி நீங்கள் முத்தெடுக்கணும். சரியா? அப்படியா? நான் அந்த வசனம் நல்லா பார்த்தேன் ஷோட்டில். ஹல்லேலூயா.
வசனம் பைபிள் அதுதான் சொல்லு. அதெல்லாம் இன்றைக்கு நான் வந்து ஒரு இவ்வளோ கதைக்கிறதுக்கு ஒரு நல்லவனே இல்லை. நான் வந்து ஒரு கேடு கட்டவன், பிழையான ஒரு ஆள், சரியா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, புதிய காரியங்களை தோன்ற பண்ணும், அது இன்றைய தோன்றும் இப்போவே தோன்றும் நமக்கு செய்வார். ஏற்ற காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டது, அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். அதுக்கு தாமதித்தாலும் காத்திரு. சர்ப்பத்தின் நாவி வந்து ஏவாள் என்றார் தெரியுமா? சிலருக்கு தெரியாது. ஆதாம் ஏவாள். ஆதாம்ண்டா முதல் படைக்கப்பட்ட ஆம்பளை, ஏவாள்ண்டா அந்த ஆதாம்லேருந்து எலும்பிலேருந்து எடுக்கப்பட்ட விழா எலும்புலேருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட பொம்பளை. அந்த ஏவாளை வந்து சர்ப்பமாக வந்து பிசாசு வஞ்சித்தது. ஏன் வஞ்சித்ததுண்டா, அவர் ஒரு நன்மை தீமை அறிகிற கனியை வச்சிருந்தார். பிசாசு வந்து ஏவாளை ஏமாற்றி, அங்கே நீங்கள் நிறையா அதுக்கு வீடியோக்கெல்லாம் இருக்குது, அடித்து பாருங்கள் என்ன நடந்தது. ஒவ்வொரு கேள்விகள் வர யூடியூப்பில் போய்ட்டு அடிங்க, தமிழில் அடிங்க, வடிவாக வீடியோ இருக்குது. தமிழ் எழுதி போட்டு, ஆங்கில தமிழ் எழுதி போட்டு அதில் அடித்து விடுங்க. உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. எவ்வளோ ஊழியக்காரர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கர்த்தரை அறியுங்க, இயேசுவை அறிய நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. உள்ளான மனுஷன், இந்த மனுஷன் செத்து போயிடுவான். உள்ளான மனுஷன் அவன் விருத்தி ஆடுவான், வாழ வயதுள்ள ஒரு மனுஷனாக வருவான். அதுக்கு ஏனெண்டா இந்த கண் மூக்கு வாயிலாக இருக்கிற மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானும் இருந்தாங்க. லாசரு மரித்தான், அவர் கொண்டு போய் ஆபிரகாம் கொண்டு விட்டாங்க. ஐஸ்வர்யாவை மரித்தான், நரகத்தில் இருந்தான். அப்போ ஐஸ்வர்யான்னு சொல்கிறா, என்ன நாக்குக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யுண்டு, நாக்கு வரலுதுண்டு. அப்போ அங்கே எப்படி நாக்கு வரலுது, கண் பார்க்குது? நாங்கள் இந்த பார்க்குற ரியல் கண் இதெல்லாம் வந்து இந்த சரீரத்தில் இருக்கிறது. ஆனால் இதே மாதிரி ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, அதுக்கு காது இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த சரீரம் செத்தாலும் அதுக்கு தண்டனை இருக்குது, இதுக்கு தண்டனை இருக்குது நரகத்தில். நம்ம அதுக்குரியமாக கர்த்தருக்குள்ளே வளரக்குள்ளே நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது. பரலோகத்துக்கு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம். நசரேனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வழி. நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு எந்த பெரிய ஆவி, எப்படிப்பட்ட ஆவி இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசு நாமத்தினாலே வெளியே போகணும்னு சொன்னால் அது உடனே போயிடும். லூக்கா 10:19 சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளை ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் வந்து நமக்கு அவ்வளவு வார்த்தையில் வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கும் அவ்வளவு நன்மையான காரியங்கள் உலகத்தில் நடக்கக்குள்ள நீங்கள் கண்டு விசுவாசிங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சர்ப்பத்தின் ஆவிக்கும் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியங்களை செய்ய முடியாது. அந்த மோசே வந்து தன்னோட கோலை போடக்குள்ளே அந்த கோலை என்ன செய்யுது, சர்ப்பமாக மாறுது. மற்ற சர்ப்பங்களும் மற்ற பூசாரி மற்ற அவங்களோட அந்த மந்திரம் செய்கிறவங்க கோலை போடக்குள்ளேயும் சர்ப்பமாக மாறும். ஆனால் மோசே கர்த்தர் அனுப்பின கோல் அந்த பாம்பு அந்த கோல் எல்லாத்தையும் விழுங்கி எடுத்துது. நீங்கள் நம்புங்க கர்த்தர். இந்த லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கார். அந்த அதிகாரத்தை வச்சு இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை, நீங்கள் என்னிலும் பார்க்க பெரிய காரியம் செய்வீங்க. நம்ம அப்படியெல்லாம் போக தேவையில்லை, அவருக்கு பார்க்க போகவே தேவையில்லை. அவருக்குள்ளே கட்டுப்பட்டு அவருக்கு கீழ்ப்பட்ட காரியங்களை செஞ்சால் போதும். சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், அவர்லையும் பெரிய காரியங்கள் நம்ம செய்யணுன்றாரு. நமக்கு அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் அவரை பிலீவ் பண்ணி நம்மளோட ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதோடு சேர்த்து நம்மளோட இருக்கிற சகோதரன், தாய் தகப்பன், சகோதரங்கள், உறவுகள், பக்கத்து வீட்டாக்கள், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டி போகிறது தான் இந்த வேதத்தின் ஆணித்தனமான உண்மையும் சத்தியமும். இதுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள் போராடுறாங்க. சில கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாமல் வேறு காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல வர்றது, நசரேனா இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும், இதுதான் சத்தியம். இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. விக்கிரகங்களை கும்பிடாதாங்க. விக்கிரகங்களை கும்பிட்டிங்கன்னா கர்த்தருடைய கோபம் வந்து அல்லேலூயா. எசேக்கியேல் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். எசேக்கியேல் 7வது அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்கிறாருண்டா, என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன்,
உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான், பார்த்தீங்களா, அடிப்பார் சொன்ன போய், அடிக்கிறவராகிய அவர் நான் கத்தரென்று அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் இதோ வருகிறது. அந்த நாளில் விடியற்காலம் உதிக்கிறது, மீளாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. நிறைய இருக்குது. எனக்கு தமிழ் வாசிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தர் என்ன நடத்துகிறாரு. அதுக்கு மேலே ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு இப்போ அடிக்க போகிறாருண்டா, எசேக்கியேல் அவர் இதில் எடுத்துக்கொண்டு போய் காட்டுறாரு பாருங்கள். எசேக்கியேல் 7வது அதிகாரத்தில் அதில் 6 வாசிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமாய் தீங்கு வருகிறது. ஏன் வருகிறது தீங்கு, என்னத்துக்கு வருகிறதுன்றதை ஜனங்களே எல்லாரும் விழிப்படையுங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணில் கொஞ்சம் பாருங்கள், ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே பாருங்கள். முரட்டுத்தனமாக இருக்காங்க. அந்த சங்கீதம் 92 சொன்னது போல், மிருக குணம் உள்ளவன் அதை அறியான், மூடன் அதை உணரான். நானும் மிருக குணத்தில் இருந்து வந்த நான், அதால் எனக்கு தெரியும். என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அருவருப்புண்டா என்னென்று நான் சொல்லித்தேன். என்ன அருவருப்பு? விக்கிரக ஆராதனை அருவருப்பு. அவர் இதுக்காகத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து 40 வருஷம் 2 நாளோ குறிப்பிட்ட ஒரு கிழமையோ என்னத்துக்குள்ளேயோ குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே நடக்க வேண்டியதை 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அலைய விடுறாரு. என்னண்டா, அவர் மோசே கிவேச போனவனோட இங்கே வந்து கண்டுக்குட்டிகளை வார்ப்பித்து சிலைகளை வார்ப்பித்து அவங்க அதை கும்பிட்டுருவாங்க. அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பகலில் மேகமாய் அப்படியே முன் போவார், இரவில் அக்கினியாய் வெளிச்சமாக முன் போவார். இந்த வனாந்தரத்தில் அதுக்குள்ள எவ்வளோ பாம்பு, எவ்வளோ பிரச்சனைகள். அவங்களோட பாதரட்சைகள் செருப்பு தேயில்லை, அவங்களோட உடைகள் அப்படியே இருக்காங்க. 40 வருஷம் நடக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகள் பெற்று பிள்ளைகள் வளர்ந்து எல்லாம் நடக்குது. ஆனால் ஒன்றும் பழசாகலை. கர்த்தர் வானத்திலிருந்து மண்ணாக கொடுக்குறாரு, இறைச்சக்கட்டு புலம்புறாங்க, காடையை கொடுக்குறாரு. அப்படி ஆண்டவர் நிறைய அதான் பழைய ஏற்பாடு. சரியா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனை உண்டாக்கினதிலிருந்து ஆண்டவர் சரித்திரம் எழுதுகிறாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சரியா, அவர் வித்துக்கு, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கு. சரியா, இதில் வந்து அவர்ன்றது நம்மளோட தேவன். அதுதான் அவர் வந்து எல்லாத்தையும் முறிச்சு போட்டார். சரியா, அதுக்குள்ள நான் வரலை, நான் அதெல்லாம் சொல்ல தெரியாது வடிவா. நான் சொல்கிறேன் என்னென்னா, சத்தியம் பைபிள் இப்போ நான் சொன்னது தான் சாராம்சம். இதுதான் பேசிக். இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இருந்து நம்ம வரிய அந்த ஆலமரம் மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்ததுற நோக்கம் சாபம் பாவம் இந்த இதில் இருந்து நம்மளை விடுதலையாகும். ஏன்டா இதில் வந்து எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் சாபத்தை வந்து நீக்கவே முடியும். சாபம்ன்றது நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு 7 தலைமுறை அப்படியெல்லாம் அந்த சாபங்கள் தொடரும். அப்படி தொடரும். அப்போ அதுகளிலிருந்து மீட்பு கொடுக்கத்தான் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன்ன்றது போல் நம்மளோட இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கி எல்லா சாபங்களையும் முறியடித்தார், எல்லா பாவங்களையும் முறியடித்தார். சாபம்ன்றது ஒரு ஆள்லேருந்து நம்மளோட சந்ததியாக தொடர்ற பாவம்ன்றது நம்ம செய்கிற இந்த பாவம் தான் அப்புறம் சாபமாக மாறுது. ஸோ நம்ம பாவம் செய்யாமல் வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள அப்படியே பொங்கி இருப்பார். அவர் துக்கப்படுத்தாதீர்கள் என்று வசனம் சொல்லியிருக்குது. கர்த்தருடைய ஆவியானவரை நமக்குள்ளே வச்சு துக்கப்படுத்தாதீங்க. அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதாலான அவர் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் ஆவியை ஊற்றினார், தெரியுமா, கொடுத்தாரு. சுவாச நாசியில் ஊதினார். அந்த ஆவி வந்து கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பரிசுத்தமாக நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அவ்வளோக்கு தாகமாக இருக்கிறாரு. அந்த இயேசு வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு, நீங்கள் வந்து கொடுக்குற அவரை வந்து ஏற்றுக்கொள்கிற முறையின்படி இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ஆவியை வந்து எந்த ஆவியோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட கையெல்லாம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா. அப்போ அதில் டீப்பாக போகல. அதில் எனக்கு அதில் சொல்ல தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குது, விளங்கின காரியங்கள் இருக்குது. ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். நீங்கள்
ஆரம்பமாக நம்ப வேண்டியது நசரேனா இயேசு கிறிஸ்து என்ற அந்த பைபிளில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இயேசுன்னு சொல்லியிருக்கிறபடியா நீங்கள் தெளிவாக இருக்கணும். சிலவோல நல்லா இயேசு ஏற்றுக்கொண்ட ஆக்கள் மாதிரியே வருவாங்க. எப்படி அறிவிங்கண்டா வசனம் அதுக்குன்னு சொல்லுது, கனிகளினாலே அந்த மரம் அறியப்படும். இப்போ மாமரம்ண்டா மாமரம் மாம்பழம் கொடுக்கணும். அந்த மாமரம் பெய்து அலரி செடியை கொடுக்காது, அலரி மரம் பெய்து மாம்பழத்தை கொடுக்காது. அப்போ அவங்களோட வாழ்க்கை நடத்தையில் அவங்களோட வாழ்க்கையின் காரியங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி கொண்டு வருது என்று தெரியும். அடுத்தது நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருக்குது, அன்பு, என்னுடைய சாந்தம், பொறுமை. அன்பை குறித்ததான எந்த காரியங்கள் இருந்தாலும் அது கத்தருக்குரியது. உங்களுக்குள்ள வைராக்கியம், கோபம், கசப்பு எல்லாம் வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அது பொய்யை கூட பகுதிக்கு பொய் காய்க்கிற, பகுதிக்கு பொய்யை காய்ச்சி கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் கத்தருடைய ஆவி இல்லை. பொய்க்கு பிதா பிசாசு, சர்ப்பம், வலு சர்ப்பம் தான் அந்த பொய்க்கு பிதா. அந்த விக்கிரகத்தின் ஆவி தான் பொய்க்கு பிதா. வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. ஏனென்றால் சத்தியம் பண்ணக்கூடாதுன்றார் ஒன்றுக்கு மேலேயும். அதுக்கு மேலே ஒன்றும் சத்தியம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கதைக்கிற வார்த்தையே சத்தியம்தான். வாரேன் செய்கிறேன் என்றால் அது வார்த்தை செய்யாமல் போகல. ஆனால் உண்மையாக சொல்லக்குள்ள அது உண்மை. அதால் நம்ம சத்தியம் பண்ண தேவையில்லை. இவன் கதைச்சா அவன் செய்வான், இவன் சொன்னால் செய்வான், செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி என்று அந்த ஒரு காரியங்கள் இருக்குது. ஆனால் பொய் கதைக்கக்கூடாது. வாய்க்கு வந்தபடி எடுத்ததுக்கு இல்லைங்க இன்றைக்கு வாரீங்களான்னு இடையில பிஸியாக ஃப்ரீயாக இருந்தோண்டு இல்லை நான் பிஸி, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இப்படி வேலை அப்படி வேலை நித்திர காரியங்களை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை சோம் இல்லை காய்ச்சல் வரமாக இருக்குது, அப்படி காரியங்களை அடித்து விடக்கூடாது. உண்மையாக அப்போ ஏன்டா மரணமும் ஜீவனும் வாய் நாவெலாம் இருக்குது. இல்லை உடம்புக்கு இயலாமல் இருக்குது, ஒரு உதவி ஒரு ஆள் கேட்டால் இல்லை எனக்கு உடம்புக்கு இயலாமல் இருக்குது இன்றைக்கு, ஆனால் எல்லா வேலையும் நீங்கள் செய்திருவீங்க. ஒரு மனுஷன் உதவி கேட்டால் உங்களுக்கு அது செய்ய வராது. அப்போ இல்லை கொஞ்சம் இயலாமல் இருக்குது, டயர்டாக இல்லை உடம்புக்கு, அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், அது நீங்கள் அந்த பலவீனத்தை வாங்கிக்கொள்றீங்க. இன்னொரு ஊழியக்காரன் சொன்னால் நீங்கள் வாயினால் கதைச்சது, நானும் நிறைய கதைச்சிருக்கேன், மன்னிப்பு கேட்குறேன். அதுக்குரிய ஒரு பதில் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த வாபஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் இல்லையா. ஆனால் வசனத்தின்படி வாபஸ் வாங்குறதெல்லாம் இல்லை. ஆண்டவரை காய்ச்சித்தை மன்னிச்சு கொள்ளுங்க, வாபஸ் இல்லை. அதுக்கு பரிகாரம், உண்மையான பரிகாரம். இதை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் கட்டாயம் இல்லை, இது ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அந்த மோசே அந்த கோலை போட்ட பொழுது சர்ப்பமாக மாறிச்சுது, அவங்க போட்ட பொழுது மாறிச்சு. ஆனால் அந்த சர்ப்பம் அந்த எல்லா சர்ப்பத்தையும் முழுங்கிட்டு, அந்த கோல் தான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் எவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 உங்களோட வாழ்க்கையில் நெகட்டிவாக கழிச்சு எல்லா வார்த்தைகளும் அந்த நம்மளோட கர்த்தருடைய வார்த்தையை எல்லாத்தையும் விழுங்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டுரும். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்கு தெரியா. ஆனால் கவனமாக இருங்க. இந்த வசனத்தில் 2 கொரிந்தியர் 11:3-4 வலு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இந்த எசேக்கியேல் இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன் ஆண்டவர் அந்த கோபத்தை கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவர்களே, அந்த நாளில் விடிய காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது. மலைகளில் சந்தோஷம் சத்தம் இல்லை. சரியா? மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. இப்போ தான் வாசிக்கிறேன். நம்முடைய இலங்கை தேசமே இது இன்றைக்கி வாசிக்கிற டேவை பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 காலையில் இல்லை மத்தியானம் 3:14. சரியா? இதோ உன் மனுபுத்திரரே, அந்த வார்த்தை ஒன்று எங்கே போயிட்டுது? பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறார். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அவர் ரெண்டா இயேசு கிறிஸ்து கர்த்தர். இங்கே பாருங்க, அதுக்கு மேல் உள்ள 16ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல்ல, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும், அவங்களோட பின்பக்கத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கு
முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களா, கீழ்த்திசைன்றவர்களா அப்படி குனிஞ்சி அப்படியே கும்பிடுற மாதிரி, பவு பண்ணுற மாதிரி, கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கில் என்ன உதிக்கிறது? சூரியன். கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். நான் சொல்லலை ஒன்றும், இந்த பைபிள் வசனம் அப்படியே சொல்லுது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை போய் பாருங்கள். நான் எசேக்கியேல் வாசிக்கவே இல்லை, பைபிள் வாசிக்க தொடங்கி இப்போ தான் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் நிற்கிறேன், 7ஆம் அதிகாரத்தில். ஆனால் சும்மா திடீரென்று திறக்க இந்த தேவன் அண்டையை காட்டினார். நிறைய சொல்லலாம், அதெல்லாம் வேணாம். நடந்தது காய்ச்சி பலன் இல்லை. இனி நம்ம நடக்க போகிறத கதைக்கணும். இந்த வசனம் பாருங்கள், என்னத்துக்கு கத்தர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதும் இல்லை, அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. ஏனென்று தெரியுமா? இங்கே சூரியனை நமஸ்கரித்தார்கள். இந்த வசனத்தில் கீழ் திசைக்கு நேராய் திரும்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார். கீழ் திசையை இமேஜின் பண்ணி பாருங்கள். தலைகளை குனிஞ்சி கிழக்கை பார்த்து கிழக்குக்கு நேராக அவங்க கும்பிட்றாங்க. அதுக்குத்தான் கர்த்தர் கோபம் கொள்கிறாரு. அதான் விக்கிர ஆராதனை. நம்புங்க. இந்த இதெல்லாம் சும்மா எழுதலை, ஒன்றும் எழுதலை. இப்படி எழுதியிருக்கிற மாதிரி நான் அவரோட கேள்விப்படலை. பைபிளில் இருக்கிற மாதிரி அவரோட கோபம் மிகுதியாகக்குள்ளே தான் இப்படி நடக்குது. இது கேட்குற நம்மளோட இலங்கை தேசமே, நம்மளோட இலங்கை மக்களே, தமிழ் மக்களே, சிங்களத்தில் பார்த்தீங்கன்னா சிங்களத்துலேயும் பாருங்கள், மாற்றி கேளுங்க. இந்த எசேக்கியேல் எடுத்து வாசிங்க, பைபிளை ஃபுல்லாக வாசிங்க. பைபிள் முழுக்க கர்த்தர் சொல்கிறதே விக்கிர ஆராதனை வேணாம். அதுதான் அவர் முழுக்க சொல்லி வரார். அதுக்குத்தான் இவ்வளவுக்கு கிரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றா பிசாசு வலு சர்ப்பம் அதுக்குள்ளால தான் கிரியை செய்கிறான். எப்போவும் பிசாசு வராது. ஹலோ, ஹவாய், எப்படி இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படி தான் பிசாசு வரும். டேய் வாடா அட்டிப்போம் மூஞ்சு, அப்படியெல்லாம் பிசாசு வரவே வராது. நைஸாக தான் வரும். அது வர்ற முறை உங்களுக்கு தெரியாது. அது எப்படி வருமாண்டா, உயிர் கொடுத்த இயேசுவை போல வரும். அது எங்கே கொண்டு போகிறதுக்கு? நரகத்தில் கொண்டு குவிக்கிறதுக்கு. கொஞ்சம் கூடி, கொஞ்சம் பாரு. அவ்வளோ இதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படியெல்லாம் நான் கதை போண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் கதை போண்டு நான் இந்த வீடியோ ஒன் பண்ணவே இல்லை. ஆண்டவர் பேசுகிறாரு, ஒருத்தரோடையும் பேசுகிறாரு, என்னோட இன்னும் பேசுகிறாரு, இன்னும் எனக்கு வைராக்கியம் தராரு. இந்த தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளணும். அவருக்கு வைராக்கியம் கொள்ளக்கூட அவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறாராம். இன்னும் வசனம் இருக்குது. இவ்வளவு நல்ல தேவன், நல்ல கர்த்தர், நல்ல இயேசு. அவ்வளோ நம்மளோட கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுதான் தெய்வம், அவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம். ரெண்டு பிள்ளைக்கு ஒரு உயிர் சேதம் வரப்போகுதுன்னு சொன்னால் தகப்பன் தான் முன்னுக்கு நிற்பான். அந்த உயிரை பார்க்க தான் கூட்டுப்பான். அதை போல தான் நம்மளோட தகப்பன், உலக தகப்பனாகிய நமக்கே அப்படி என்றால் பரம தகப்பன், நம்மளில் தாயின் கருவில் உருவாக முன்னமே நம்மளை தெரிஞ்சு கொண்ட தேவன் எவ்வளவு நமக்கு வைராக்கியம் பாராட்டுவார். ஓ மை காட், 5 நிமிஷம் வீடியோ தான் ஜோதிச்சுனா 38 நிமிஷம் போயிட்டுது. ஹல்லேலூயா. 5 நிமிஷம் இல்லை, 2 minutes ரீல் போடத்தான் எடுத்து நான் அந்த இயேசுன்றதை கர்த்தர் இதை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். வலு சர்ப்பம் எப்படி மனுஷனை வஞ்சிக்குதுண்டு. இதை பார்த்து சில நீங்கள் கோவப்படலாம். கோவப்பட்டு எனக்கு நட்டம் இல்லை, கோவப்படுற உங்களுக்கு மட்டும்தான் நட்டம். நீங்கள் உங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நட்டம். உங்களால் அவங்கள நரகம் போவாங்க. நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக இருந்து இயேசுவை உங்களுக்கு எப்படி அவரை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா எப்படி கூப்பிட தெரியலண்டா சொல்லுங்கள். நசரேனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எலியாவின் தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவின் தேவனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லுங்கள். கட்டாயமாக அவர் செய்வார். ஆவியானவரே பேசுங்க. அந்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. பிதா தான் இயேசு கிறிஸ்து. இயேசு தான் பிதா. ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு தான் ஆவியானவர். இங்கே ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க கிரியை செய்கிற முறைகள் வித்தியாசமாக இருக்காங்க. இது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது. இதுதான் உண்மையான திரியக தேவன். 3 விதமாக அவங்க கிரியை செய்கிறாங்க. நான் இப்போ இதை கதைக்கக்குள்ளே இங்கே எல்லாம் போகுது. இதை பார்த்து முடிக்கிறவங்க பாருங்கள் விருப்பமானாக்கள்.
யெகோவாவுக்கு என்ன சொல்கிறாங்க, பிதா மட்டும்தான் கடவுள். ஆனால் அவங்க ஜெபிச்சு முடிக்கக்குள்ள இயேசுவின் நாமத்தினால பிதாவேன்றாங்க. ஆனால் இயேசு கடவுள் இல்லைன்றாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை முடிக்கிறாங்க. என்ன நீதி? நீங்கள் எப்படி இப்போ இவங்க பிதாவை கடவுள்னு சொல்லி இவங்க இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, இவருக்குள்ளால் அவங்க அந்த ஜெபத்தை முடிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திரியேக தேவன் பிதாவை யெகோவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். இவங்க சொல்கிற முறையின்படி அந்த யெகோவாவை எங்களுக்கே எதிரியாக்குற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த இயேசு கிறிஸ்து ஒன்லி ஜீசஸ்ன்றவங்க, இயேசு கிறிஸ்து மன்னிக்கவும், இந்த ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லி செயல்படுறவங்க, இயேசு அவர் வந்து பிதாவையும் ஆவியானவரையும் அவருக்குள் இருக்கிறதால நாங்கள் வந்து பிதா குமார ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க தேவையில்லைன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு இந்த மத்தேயு 28 நினைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு விசுத்தமான அந்த வார்த்தையை எனக்கு காட்டி தரட்டும். அவர் வந்து அடிக்கப்பட்டு எல்லாம் செஞ்சு அவர் உயிரோடு வந்து அவர் வருவனுண்டு 3 நாளை வருவனுண்டு அவர் வந்து என்ன செய்கிறாருண்டா, நீங்கள் போய் அங்கே பாருக்கு காட்டித்தாங்க மத்தேயுல நாங்கள் நித்திய இதன் 28:18 பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் இப்படி அல்லேலூயா. இந்த வசனம் எங்கே இருக்குன்றே தெரியாது, எடுத்த உடனே பார்க்க வச்சார். பார்த்தீங்களா, இதுதான் ஆவியானவர். இது நீங்கள் நம்புறீங்க. ரஜீவன் காய்க்கிறார். நோ, ரஜீவன் இங்கே கிட்டவும் வரையலாம். ஆவியானவர் காய்க்கிறார் உங்கள் எல்லாரோடையும். என்ன இதெல்லாம் இப்போ நான் நினைக்கிற எடுத்து தராரு திருப்ப. எனக்கு சும்மா தேடினாலே வசனம் கிடைக்காது. என்ன தேவன் எடுத்து தரார், உயிருள்ள தேவன். உங்களை எல்லாரையும் நேசிக்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நேசிக்கிறாரு. நீங்கள் கண்ணை மூடித்து இயேசுவுக்கு விட்டு கொடுக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட இன்னும் வைராக்கியமும் இருக்கலாம். நீங்கள் இயேசுவை ஞானஸ்தானம் எடுக்காத எப்படிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். எங்கேயும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மத்தாக்கள் என்ன சொல்லுவாங்கன்ட்டு பயமாக இருக்கும் வேண்டாம். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு இருக்க அந்த உள்ளான மனுஷனை நீங்கள் அப்படி பிடிச்சி பிச்சு எரிஞ்சு ஓட்டு, வெளியேறு, கெட் அவுட் ஃப்ரம் மீ அண்ட் ஓட்டு. ஏசப்பா ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கன்றது. முழங்காலில் தனியாக இருந்தது, ஹோலுக்குள்ளேருந்து அது தெரியுமா, வாஷ்ரூமுக்குள்ளே வைத்து கையை விரிச்சிட்டு இப்படி முழங்கால் இருந்தது, கொஞ்சம் தண்ணியாக எடுத்து இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஓட்டு இப்படி செய்யுங்க. இல்லை சவருக்குள்ளே போய் அப்பா இயேசு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு நீங்களே எடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இதை செய்யுங்க. இருதயத்தை தான் இயேசு நேசிக்கிறாரு. இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்கிறதுக்குரிய அடையாளங்கள் வழிகள் இருந்தால் அவங்க என்னெல்லாம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் செய்கிறோமோ அதை செய்யுங்க. கட்டாயம் வடிவாக போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுங்க, திருவிருந்து எடுங்க, ராப்பந்தியில் இது கனெக்ட் ஆகுங்க. அப்படி உங்களுக்கு கடினமாக உங்களுக்கு கொல்லுவேன்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்க உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறார், வடிவா நீ போய் ஷவரை திறந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன், உண்ட கையை வலது கையை தலையில் வச்சு சொல்லு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். முடிஞ்சால் முழங்கால் போடுங்க வாஷ்ரூமுக்குள்ளே இருந்து. கர்த்தர் அதை பார்க்குறவர் இல்லை, உங்களோட இருதயத்தை மட்டும்தான் அந்த தெய்வம் பார்க்குறவர். நீங்கள் அப்படி எடுக்க கர்த்தரை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலையை உங்களை அறிஞ்சு கொண்டு இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த புருஷன், இந்த மனைவி, இந்த பிள்ளைகள், ஆண்டவரே இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், இதுக்கு இவங்க எகென்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை செய்யுங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் எடுக்க பண்ணுவார். சரி, அவங்க மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு பண்ணுவார். நீங்கள் மெல்ல மெல்ல இயேசுவை சொல்லணும், இயேசுவோட அன்பை சொல்லணும். தினம் நீங்கள் இயேசுவை அறிய பரிசுத்தப்படுத்துவார். அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அவர் நம்மளையும் பரிசுத்தப்படுத்துவார். அவர் சொல்கிறாரு, உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் அனுப்புகிறாரு. நம்ம ஆடு சரியா, இந்த ஆட்டை ஓநாய்க்குள்ளே அனுப்புனா என்ன நடக்கும்? பிச்சு சுதறி திண்டு ஓட்டுருந்தானே. ஸோ அப்படித்தான் உலகம் வந்து ஓநாய்க்குள்ளே அனுப்புகிற மாதிரி தான் நம்மளை அனுப்பியிருக்கா. உலகத்துக்குள்ளே பாவம் இருக்குது. ஏன்னா ஆதாம் கொண்டு வந்த பாவம் இருக்குது. அந்த வலுசற்பத்தின் பாவம் தந்திரம் இருக்குது. அது அங்கே இருக்குது. ஏவாளை வலுசற்பம் வஞ்சித்தது, அதுக்கு ஆதாம் ஒத்துப்போனான். அப்போ பாவம் நிறைஞ்சு இந்த உலகம் வந்து இயேசு கிறிஸ்துவின் இதன்படி உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கு. அந்த பாவத்துக்குள்ளே பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிஞ்சு கொண்டு அவர வல்லமையினால் இந்த உலகத்தில் இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிதாவிற்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நிறைய இருக்குது. உங்களோட கேள்விகளை நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு விளக்கம் தருவார். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து செய்வார்.
அதுக்கு மேலுக்குள்ள வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை அவனை கா களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்களா. இது என்ன வசனம் புலங்கிட்டா? இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து போய்த்தார். ஆனால் அந்த மற்றவன் ஆக்கள் அந்த இயேசு கிறிஸ்து இந்த குகைக்கில் இந்த கல்லறைக்கிட்ட இருந்தவன்கிட்ட காசை கொடுத்து பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறைக்கணும் என்று இந்த மற்ற 28 வழியாக வாசிங்கண்ணா வழியாக வாசிங்க. கத்தரை உயிர்த்தெழுந்து மறைக்கிறதுக்கு இந்த பாருங்க வசனம் சொல்லுது. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகரும் வேண்டிய பணத்தை கொடுத்து இந்த சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை விப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவை காவல் பார்த்து 3 அவங்க அந்த கல்லறைக்கு முன்னால் இருந்தவங்க திறந்து பார்த்தாங்க, இயேசுவை காணலை, பயந்து வைத்தாங்க. இப்போ உண்மையான கடவுளை எப்படி என்ற மாதிரி என்றால் யூதர்கள் அடித்தாங்க, ஒரு கடவுள் இல்லைன்னு அவர் 3ஆவது நாள் வருவான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இவர் எழும்பி மனுஷன் மாதிரி எப்படி இருந்தார் அதே சரீரத்தோடு அவர் அவர் சீசர்களை தேடி போகிறாரு. அப்போ பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற வார்த்தை இருக்குது. இந்த 11 பேரும் சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். எப்பட்றா மரிச்சவன் இப்படி வந்து நிற்கிறான், எப்பட்றா சரீரத்தோடு நிற்கிறான், எப்பட்றா தொட்டு பார்த்தா அதெல்லாம் தோமாரால் தொட்டு பார்த்தா சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமயத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியின் சதையாரும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரம் எனக்கு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசர்களாக்கி. என்னைய சீசராக்கியிருக்காங்க, இப்போ நான் உங்களை சீசராகிக்கொண்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களை சீசராகி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போதே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். சரியா? என்ன சொல்கிறாருண்டா? ஒன்று நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். கட்டளை என்னன்னு தெரியுமா? அதுக்கு எதிராக கதைக்கவே இல்லாது. நீ பாவம் செஞ்சிருக்கா நான் தூக்கு தண்டனை. ஆனால் நம்மளோட தேவன் அப்படி இல்லை. அதுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. விற்கிறதுக்கு மன்னிப்பு கொடுக்கவே மாட்டார். அதுக்கு முடிவு கட்டினதுக்கு தான் அவர் சிலுவைக்கே போயிருக்காரு. விளங்கிட்டார். அந்த விற்கிற ஆராதனை அந்த வலு சர்ப்பத்துக்கு முடிவு கட்டத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கே போனார். இதில் வெளிப்பாடுகள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குன்னு தெரியாது. இதில் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. அவர் என்ன நண்பன் ஒருத்தன் நல்ல ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும்தான் கடவுள்ன்ற கோரிக்கை கொண்ட ஒரு சபைக்கு போகிறோம். நான் அப்படி இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன், குடியும் வெறியும் இதுவும். அப்போ இவன் இப்படித்தான் சொல்ல அவங்களோட குடும்ப அவனோட வாழ்க்கைன்ற நடத்தையில் பார்க்கக்குள்ள அவன் அப்போவும் பர்ஃபெக்டாக சூப்பராக சொன்னது செய்கிறவன், சரியான ஒரு உத்தம நண்பன். ஆனால் ஒரு நாள் சொல்லக்குள்ள நான் பார்த்தேன், இவ்வளோக்கு சாட்சியாக வாழ்கிறபடியன் என்று போட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆவியானவரே, நான் உண்மையான இயேசுவை பின்பற்ற தான் விரும்புகிறேன். இப்போ நான் பின்பற்ற ஒழுக்கம் பிழையாக இருந்தால் நீங்கள் எனக்கு மாற்றணும் பண்ணோன்னா நிறைய ஊழியக்காரர்கள்ட்ட கேட்டேன், ஏன் பிதாகுமாரன் பரிசுத்தாவை ஞானஸ்தானம் என்று வேறு பிரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சிலர் சொன்னாங்க, யோவா ஸ்நானகன் என்று கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு எலியா வந்தன்னு சொல்கிறாங்க. அவரை கத்தருக்கு ஆயத்தப்படுத்தினார். அப்போ கலிலேயாவில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு ஓகே இந்த இடம் கொண்டு விடுங்க, கலிலேயாவை தான் இருக்கணும். அப்போ கொடுக்கக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் போய்
ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாதரட்சை இந்த ஷூவின்ற இந்த லேஸை கூட நான் கட்டுறதுக்கு, உங்களோட செருப்பில் இருக்கிற அந்த ரச்சை அதை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. என்னட்டையா ஞானஸ்நானம் எடுக்க? அப்பாவை சொல்கிறார், எப்போ இடம் கொடு, பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து ஏன் செய்தாருண்டா, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். அவர் மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். நீங்கள் இப்படி தான் வாழணும், இதுதான் உண்மையாக நான் வாழ்கிறேன் பாரு சொல்லி. இப்போ அதுதான் அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிதா இருந்தார். இப்போ நம்மளோட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் தான் பிதா. யார் அந்த பிதா? அவர் தான் ஆவியான, அவர் தான் இயேசு, அவர் தான் பிதா. இதில் நீங்கள் குழம்பவே தேவையில்லை. இது நான் சொல்கிறேன் தெளிவாக, இதில் நீங்கள் குழம்பவே தேவையில்லை. ஆக்கள் ஒவ்வொன்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து வசனம் சொல்கிறாரு, தன்னை கண்டவன் பிதாவை கண்டடைந்தான். அவர் 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 ரியல் பிதாவின் முகத்தை நீங்கள் பார்க்க இயலாது. சரியா? பிதாவை காணலன்னு வசனம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, பிதாவை தவிர தெரியாதுன்ற. ஏனென்றால் இப்போ அவங்க தெரியாத தேவன். நமக்குள்ளே 3 இருக்குது. சரீரம் இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குள்ள படைச்ச தேவனுக்கு இருக்காதா? அவங்க ஒரு ஆக்கள் 3 விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த இப்போ சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து இப்போ எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறாரு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு காரியங்கள் செயல்படுத்துறதுக்கு. அப்போ ஒரு ஆவியாக இருக்கிறார், ஆவியாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அவர் முன்னும் பின்னும் நெருக்கி என்னை நடத்துகிறாரு, அவர் தான் பேச வைக்கிறாரு. பிதா என்னன்னா, பிதா அவர் ஜட்ஜாக இருக்கிறாரு, அவர் நீதிமானாக இருக்கிறார். அப்போ அவர் நீதிமான செய்வார், நீ பிள்ளை செஞ்சு தவணை காட்டியன்றுவார். இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவரோட முகத்தின் மூலம், அப்பா இந்த மனுக்கான ரத்தம் சிந்திருக்கு என் கண்ணுக்குள்ளால் பாருங்கப்பான்றக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்படி இயேசு கிறிஸ்துவின் முகம் பார்க்கக்குள்ள எனக்கு கிருபை. இதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் எனக்கு கிருபைக்கு மேலே கிருபை. ஸோ கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபாஸ்தான கிருபை. அந்த கிருபைக்குள்ளால் நம்மளை பார்க்கக்குள்ள அவரை அடிக்க மாட்டார். ஆனால் விக்கிர ஆராதனை எந்த அளவுக்கு தலை தூக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் பார்க்குறாரு இயேசுக்குள்ளால். ஆனால் அழிவுகள் நிச்சயம். அதை அந்த கோபத்துலேருந்து கர்த்தர் கடும் கோவப்படுற ஒரு தேவன். அவர் கோவப்பட்டு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதற பண்ணினார். நியாயாதிபதியில் பார்க்கக்குள்ள எத்தனையோ தரம் அவங்க பின்னுக்கு போகிறாங்க, திரும்ப விற்கிறவங்களை செய்கிறாங்க, அமலேக்கியத்தை ஒப்பு கொடுக்குறாங்க, திரும்ப செய்கிறாங்க. கர்த்தரை நோக்கணுன்னா கர்த்தர் ஒரு ராஜாவை எழுப்பி, அந்த காலத்தில் ராஜா தான், இப்போ தான் நமக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை பக்கத்தில் இருக்கிறார். அப்போ ராஜாவை எழுப்பி அவர் ரட்சிக்க பண்ணுறார், ரட்சகன் என்று. இப்போ இருக்கிற நம்மளோட ஒரே ரட்சகன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வீடியோ முடிக்க விரும்புகிறேன், ஆனால் முடிக்க முடியலை. கர்த்தருடைய ஆவியான நிறைய காரியங்களை செய்கிறாரு, விட்டு கொடுங்க ப்ளீஸ். ஆண்டவர் உங்களை எல்லோரும் நேசிக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்கள எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் அப்படி கதைக்கிறது. கர்த்தர் செயல்படுத்துவாருண்டா அவர் நிற்க மாட்டார். ஜனங்களுக்குள்ளே போக வேண்டிய விஷயத்தை கொண்டு போகிறார். ஏனெண்டா ஒரு பாஸ்டர் இப்படி இலவாக கதைக்கக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ நான் சாதாரணமான மனுஷன் இப்படி சாதாரணமாக கதைக்கக்குள்ளே சிலவருக்குள்ளே அது விளங்க வாய்ப்பு இருக்குது. 1 மணி நேரம் ஆகுது. ஓ மை லார்ட். ஆண்டவர் நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. நான் அப்படியே அந்த வீடியோ போட போகிறேன், இதை பாருங்கள். இதில் இருந்து நீங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஆத்மாவுக்குரிய காலங்கள் இயேசு கிறிஸ்துவன்ற பேரில் எல்லாம் வரும். பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு இயேசு கிறிஸ்துவ அற்புதம் செய்வார். அவருக்கு அற்புதம் செய்கிறது இப்படின்றது, ஆனால் செய்ய மாட்டார். யாருக்கு செய்வார்? திடீரென்று ஏதாவது ஒரு மனுஷனுக்கு செஞ்சுட்டு போவார். எனக்கு செய்கிறதுன்றது கொஞ்சம் போகிற உணவு காலம் இருக்குன்றுவார். ஆனால் அவர் ஆரோக்கியம் தேவையான முழுக்க தந்துடுவார். நான் எக்ஸ்ட்ராவாக விஷயங்களை கேட்கக்குள்ளே வெயிட் பண்ணுவார். இப்போ ஒரு மகன் பிறந்த உடனே மோட்டர் பைக் வாங்கி கொடுப்பீங்களா? அவன் லைசன்ஸ் எடுத்து எல்லாம் செய்து ஓடக்குள்ளே தான் மோட்டர் பைக் வாங்கி கொடுப்பீங்க, இல்லை கார் வாங்கி கொடுப்பீங்க, ஏதாவது செய்வீங்க. இல்லை சைக்கிள் கூட அவன் நடக்க தோணுனது பிறகு ஸ்டடி ஆனதுக்கப்புறம் வாங்கி கொடுப்பீங்க. அப்படி அதை போல் தான் நம்மளோட எல்லாத்தையும் 8 நேரத்தில் தருவார். அது தர்றது எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்க முடிவிலே விலங்கும் பொய் சொல்லாது. கர்த்தர் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. வார்த்தை தான் தேவன். ஆதியிலே வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவ இப்போ ஆவியானவராக இருந்து இப்போ உங்களோட பேசுகிறாரு, என்னோட பேசுகிறாரு. அவர் தான் தேவன். இது சிம்பிளான ஒரு விஷயம் விளங்குறதுக்கு. இதை விளங்க பண்ண மாட்டான் பிசாசு. ஏனண்டா வைராக்கியம், பரம்பரை வாழ்க்கை முறைகள். ஸோ மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விளங்கியிருந்தால் உங்களோட நண்பர்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டது அவரோட நாமத்தை இந்த இப்போ நம்ம கர்த்தருக்கு தேவைப்படுவோம். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு.
பிசாசு துரிதமாக வேலை செய்கிறான் என்னத்துக்குண்டா நரகத்துக்கு ஜனங்கள் இழுத்து போகிறதுக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நித்திர கொள்கிறாங்க, ஹாயாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருங்க, எல்லாமா இருங்க. ஆனால் கர்த்தரை வாஞ்சி என்னன்றதையும் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆத்தும பாரம் வந்து நமக்குள்ளே வந்து இது செய்யணும். நம்ம வந்து ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமா மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் ஒரு மட்டும் அவங்களோட கதைக்கிறேன். நான் போயிருந்து வடிவா படத்தை பார்த்து வடிவா இது சேர்ந்து சாப்பிட்டு போட்டு நல்லா குடிச்சு வரைக்கும் இருந்து ஓட்டு இருக்கையில தான். அப்படி இல்லை. கத்துற காரியம் வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது. அவரை சித்தம் செய்வது தான் நம்மளோட நோக்கம். அவர் அறிய எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இலங்கையில் நடந்த இந்த பேரழிவுக்கு என்ன செய்கிற ஜனங்கள் இவ்வளோ பெரிய அழிவில் என்ற இதன்படி எவ்வளோ ஜனங்கள் அழிஞ்சிருக்கணும். கர்த்தர் காப்பாற்றிருக்கிறாரு. கொத்தா இன்னும் எத்தனையோ பாதிப்புகள் வந்திருக்கணும். கர்த்தர் அதிலிருந்து இறந்தவங்களோட இது உண்மையாக கவலைக்குரிய விஷயம்தான். ஜனங்களை காப்பாற்றிருக்கிறவங்க உங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இறந்தவங்களுக்காக நம்ம இனி கழிச்சு நம்ம உயிரை கொண்டு வர இயலாது. இருக்கிறவங்க உங்களோட ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னத்துக்கு அடித்தாருண்டா சூரிய நமஸ்காரம், அதை விக்கிர ஆராதனை என்று சொல்கிறாரு. நான் சொல்லலை, வசனம் சொல்லுவது. ஒன்றுமே நான் சொல்ல, வசனத்தில் இருந்தால் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நேசிப்பார். அவரோட கோபத்தை குறைக்கணும். நான் ஒரு கனவுண்டு பார்த்தேன். அது சொல்கிறது சரியா அப்படியே தெரியா. மேகத்துக்கு மேலே நின்று அந்த பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அப்படின்னு ஆடுறாங்க. வானத்தில் நின்று ஆடுறாங்க. நான் என்னடா வானத்தில் நின்று ஆடுறாங்க? இயேசு தான் தண்ணிக்கு மேலே நடந்தார். இது சாத்தியமே இல்லையே கனவு. அப்போ என்னப்பா இது ஏசப்பா இது இப்படி நடக்குது? இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வாங்கன்றோம் வர இல்லை. இயேசுவின் நாமத்தினால இறங்கி வாங்கன்றோம். ஒவ்வொரு ஆக்களை தட்டுத்தட்டு கீழே கொண்டு விழுந்தாங்க. அப்போ வடிவா அந்த தெரியுமா அந்த இதுகளுக்கெல்லாம் வந்து ஆடுவாங்க. அந்த இதுகள் அடித்து கொண்டு வடிவா சிவப்பு வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு வடிவா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அந்த தலையில் இதெல்லாம் வச்சுக்கொண்டு அப்போ இயேசுவின் நாமத்தில் இறங்கி வாங்கன்ட்டு எல்லோரும் தடுத்தன்னு கொண்டு விழுறாங்க. நம்புங்க, இது எப்போ நான் பார்த்தேனாண்டா சொல்கிறா இல்லையான்னு தெரியாமல் இருந்து சொல்லித்தேன். ஓகே, இது இப்போ நான் நம்மளோட இலங்கை தேசத்துக்கு அன்றைக்கு இரவு நான் அது கண்ட கனவு. அதுக்காக நான் பெருசாக சொல்ல வரல. நான் உணர்ந்தேன் கர்த்தர் ஏனெண்டா கர்த்தர் கோவாக்கினைக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. இதை நீங்கள் பிள்ளையா பார்க்க வேணாம். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நான்லாம் ஒரு சோஜன், உங்களுக்கு தெரியுமா? நான்லாம் ஒரு போர் வீரன். அப்போ எப்படி என்றால் கர்த்தருக்குரியவன். ஆனால் அதுக்காக போய் நான் வாள் எடுத்து போய் வெட்டி கொத்தி வேலை பார்க்கல. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் செய்தாங்க. அதுதான் தாவீது செய்தார். அப்போ தாவீது, மோசே, நிறைய பேர் எல்லாம் தான் செய்தாங்க. கர்த்தர் ஊழியக்காரர் கிதியோன். அப்போ அப்படி செய்யக்குள்ள இப்போ யுத்தம் எங்கே இருக்குண்டா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. நீங்கள் கதைச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்த்து காய்க்கிற இல்லைன்ற வேலை. நீங்கள் அடிச்சிங்கன்னா அடிக்கிற இல்லை வேலை. அது பழைய ஏற்பாடில் இருந்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். நீ அடி பிடுங்குனா பிடுங்கு, வெட்டுனா வெட்டு, இதுக்கு மரணம் இதுக்கு கல்லறிஞ்சு கொள்ளு ஒவ்வொன்று. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த காலத்துக்கு பிறகு எப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து நமக்கு ஆவியானவர் தந்தார். இப்போ அந்த காலத்தில் இருக்கிறோம். காலம் சமீபம். இனி ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அதுக்கு தான் நாங்கள் உலகத்தை சொல்லி கொண்டு இருக்கோம். அவர் ராஜாதி ராஜா வரக்குள்ள அவர் குழந்தை வேடமாக வந்தமாய் குழந்தையாக பிறந்து வந்தமாய் வந்து உங்களுக்கு நைஸாக நிற்க மாட்டார். இனி அவர் ராஜாதி ராஜாவை நியாயந்திக்க வராரு. அவர் பிதாவோட முகத்தோடு வராரு. அன்றைக்கு பிதாவோட முகத்தோடு வரக்குள்ள தான் நம்ம எல்லோரும் வந்து இருக்க மாட்டோம். அதுக்கு தான் அந்த செகண்டில் நம்ம எடுபட்டுருவோம். சரி, அப்போ அவர் பகிரங்கமாக வருவார். அந்த வர்ற டைமில் வந்து நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க போகிறார்கள்ல, நமக்கு ஒரு நித்திய காணான் இருக்குது, நிறைய இருக்குது வசனத்தில். அதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் இவ்வளவுக்கு போராடுறோம், இவ்வளவுக்கு சொல்கிறோம். ஏன்னா இந்த உள்ளுக்கு இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு ஒரு அழிவு இருக்குது, நன்மை இருக்குது, அழிவு இருக்குது, நன்மை தீமை இருக்குது. ஏன் கடவுள் எல்லாத்தையும் நன்மையாக இல்லை, அவர் ரோபோவாக நம்மளை படைக்கல, அவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, மனுஷனாக படைச்சிருக்காரு. நன்மை தீமை நீங்கள் சூஸ் பண்ணணும், நான் சூஸ் பண்ணணும். அப்போ ஒப்பு கொடுக்கக்குள்ள அவர் நடத்துவார். அவர் வழியில் நன்மையை தீமையை சூஸ் பண்ணுறது நம்மளோட வேலை. கர்த்தர் நல்லவர். நிறைய இருக்குது, இங்கே விட்டு மறந்துட்டேன். அப்போ அந்த கனவு அப்போ நமக்கு வந்து யுத்தங்கள் வந்து வானமண்டலத்திலாம் இருக்குது. வானமண்டல பொல்லாத துறைத்தனத்தின் ஆவியின் சேனைகள் கிரியைகளோடு தான் நமக்கு இருக்குது யுத்தம். அது யுத்தத்துக்கு என்ன செய்யணுமெண்டா, முதலாவது நாங்கள் பரிசுத்தப்படும். நாங்கள் பரிசுத்தப்படக்குள்ள
நாங்கள் பரிசுத்தப்படக்குள்ள நமக்காக அவர் சுத்தம் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருக்குது. ஒரு ராஜாவை வந்து கொல்றதுக்கு வந்த எதிரிகள் வந்துட்டாங்க. இவர் ஜனங்கள் எல்லாரையும் எழுப்பி அவங்கள துதிக்க வைக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் படிக்க ஆரம்பித்த பொழுது எதிரிகள் என்ன செஞ்சானாம், குத்த வந்தவன் அவன் மாறி குத்தி குத்தி அவனையும் கொண்டு தான். நிறைய இருக்குது. ஸோ நிறைய இருக்குது கர்த்தர் செயல்பாடுகள். அதுக்கு தான் பழைய ஏற்பாடு இருக்குது. அவரோட வல்லமையில வெளிப்படுத்துறது. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாரு, இப்படி இருந்தால் இப்படி அழிவு இருக்குன்னு பாரு. அதுக்கு தான் பழைய ஏற்பாடு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறாரு. நாங்கள் அதுக்குள்ளே இந்த வழியில் கர்த்தருக்குள்ளே வரக்குள்ளே அந்த பிள்ளையான வாழ்க்கைக்குள்ளே வந்து வழியில் வரலாம். ஹல்லேலூயா. ஒரு என்ன இப்போ நமக்கு இருக்கிற யுத்தம் வந்து வானமண்டலத்தின் பொல்லாத துரத்தனத்தின் ஆவிகளோட. அதுக்கு நாங்கள் போகணும். அப்படி என்றால் சகல அதிகாரம் கொடுத்துருக்குற நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போகணும். நாங்கள் அங்கே ஞானஸ்தானத்தை உங்களுக்கு விட்டு ஒரு விஷயத்தை அப்போ பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் ஏன் கொடுத்தோண்டா, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அந்த ஞானஸ்தானத்துக்கும் இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பிதா அவர் கொடுக்க சொல்கிற ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? அப்போ அதுக்காக வேறு பிரித்து காட்டுனாங்க. இன்னும் இடத்துல பைபிளில் புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்போஸ்தலர். அதை பிரித்து காட்டுறதுக்கு தான் அப்போஸ்தலர் இயேசுவின் ஞானஸ்தானம்னு சொல்ல இவங்க வாய் பேச்சில் ஃப்ளோவில் அந்த ஷார்ட் ஃபார்மில் இயேசுவின் ஞானஸ்தானம் கதைக்கக்குள்ள, அதை ஞானஸ்தானத்தை பிரித்து கதைக்கக்குள்ள இவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த ஒன்லி ஜீசஸ் கார்டை பிடிச்சிட்டாங்க. இல்லை தெரியாதவன் அப்படி மூவர் இல்லை ஒருவர் தான். நீங்கள் டாக்டர் இங்கே மாற்றுறீங்க, அதை டாக்டரிங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? ஆவியானவர் வந்து அவனுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவார் என்னென்று. இங்கே டாக்டரிங்கெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிற காலங்கள் இல்லை. சரியா? என்னவெல்லாம் டாக்டரிங்கண்டா எனக்கு என்னண்டு அப்புறம் தான் அதை தேடி பார்த்தேன் என்னென்று நான் இதுக்கு எழுதி வச்சிருக்கிறான். ஆவியான ஒருவரே. சரியா? இயேசு கிறிஸ்து ஒருவரே, பிதா ஒருவரே, அவங்க மூவர் உண்டாக இருக்கிறாங்க. உங்களுக்கு விளங்கும், நமக்கு விளங்கும். ஆவியானவர் நம்ம வெளிப்படுத்த நமக்கு விளங்கும். ஒருத்தர் ஒன்று வந்து என்ன சொன்னாலும் நமக்கு விளங்கும் நம்மளது. சிலர் வந்து என்ன செய்கிற அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ இவங்க இயேசுவின் நாமம் மட்டுமன்னு சொல்லக்கூடாது. இவன் என்ன செய்கிறான், இயேசுவை எதிரியாக்குறான். ஆறு ஒன்லி ஜீசஸ்காரர். அவங்க என்ன செய்கிறாங்க, யெகோவாவை எதிரியாக்குறாங்க. அவங்களுக்கு ஆவியானவர் இல்லை, ஒன்று இல்லை, இங்கே ஆவியானவர் இல்லை, நிறைய குழப்பங்கள். அதால் இயேசு கிறிஸ்து வடிவா அவர் அவ்வளோ பாடுகளை ஒரு மரண வேதனைப்பட்டு உங்களை என்னை மீட்டு கொண்டு வந்த தேவன் கலிலியாவுக்கு நடந்து அவர் அவங்களுக்கு முன்னே அவர் போகிறாராம். அந்த 28 எடுத்து வாசிங்க விருப்பம்டா, இதில் வாய்ச்சி விட்றேன் நான். அவ்வளோ அடிபட்டு வந்த தேவன் அவங்க போய் சொல்கிறாரு, முதலாவது கட்டளையாக சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவ வாயால், நீங்கள் போய் எல்லாரையும் ராஜ்யத்தின் பணிக்கா எல்லாரும் சீசர்களாக்கி, சும்மா கொடுக்க சொல்லலை, வா ஞானசானோடு அப்படி இல்லை. உள்ளான மனுஷன் மாறி கத்தர் சீசனண்டா என்ன சொல்லுங்களேன். ஒரு குரு இருந்தால் அந்த குருவை பொல கொண்டு வந்தான் சீசன். இப்போ ஒரு கராட்டி மாஸ்டர் செஞ்சால் அந்த கராட்டி மாஸ்டர் பொல கொண்டு வந்தால் அவரோட சீசன். அப்படி தான் எனக்கு நான் கொஞ்சம் பழகிருக்கு. அப்போ எனக்கு தெரியும் அவரை வந்து இப்படி முடலாக வச்சு போகிறது, அவரை போலையே போகிறது தான் சீசன்ட்டு அழகு. என்ன மச்சான் ஒருத்தர் இருந்தான் காய்க்கக்குள்ளே, இதை நான் பிள்ளையாக சொல்கிறேன், இன்றைக்கி ஆகிங்க மன்னிச்சு கொள்ளுங்கள், நான் இந்த தருணத்தில் சொல்லி ஆகணும். என்ன மச்சான் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட வந்து கேட்டேன், நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாள், என்ன பிரச்சனைன்னு. அதை விடுங்க அதெல்லாம் சொன்னால் பிரச்சனை வரும், அதெல்லாம் சொல்லலாம், சண்டை வரும். பரவாயில்ல சொல்லு, என்னென்று விளங்கி கொள்வது. நானும் தான் சொல்கிறேன் உலக காலமாக என்ன பிரச்சனை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டேன். நான் முருகன் பக்தனுண்டான். அதை பற்றி அப்போ முருகன் பக்தனுண்ட சரி இவ்வளோ சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்ன்ற பக்தியை சொல்லித்தானேன்று போட்டு நான் விட்டுத்தேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு திரும்பி எதிர்த்து காய்க்க எனக்கு வார்த்தை வரலை. அப்போ வேலை செய்கிறோம், இந்த வீட்டில் ஒரு சின்ன வேலை செஞ்சு வரும். அப்போ கொஞ்ச நேரத்தில் நான் சொன்னேன், உனக்கு இன்னொரு பொம்பளை பார்க்கணும். இதை வந்து யாரையும் மனதை நான் குற்றப்படுத்த விரும்பலை. உனக்கு இன்னொரு பொம்பளை பார்க்கணும், இன்னொரு கல்யாணம் நான் செஞ்சு வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டான். நீ முருகன் பக்தனண்டா, முருகனுக்கு 2 மனைவி. அப்போ உனக்கு இன்னொரு மனைவி வேணும். நீ எந்த பக்தனாக இருக்கு, நீ அந்த பக்தனாக இருக்கணும். சரியா? அப்போ அங்கே வந்து நான் குற்றப்படுத்த வரல,
நாங்கள் உள்ளான மனுஷனில் அறிவை கொண்டு வரணும், யோசிக்கணும். நீ எந்த பக்தன்? நீ முருகன் பக்தன்னா முருகனுக்கு என்ன 2 மனைவி, அப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு 2 மனைவி வேணும். நீ அந்த பக்தனை போல ஒன்றோடிய. அப்போ அப்படி அதான் நான் இயேசுவை பக்தனாக இருக்கக்குள்ள இயேசுவுக்கு என்ன முக்கியம்? இயேசுவுக்கு பரிசுத்தம் முக்கியம். இயேசுவுக்கு கொடுமை முக்கியம் இல்லை, அழிவு விருப்பம் இல்லை, பாவ நாசங்கள் விருப்பம் இல்லை, அருவருப்புகள் விருப்பம் இல்லை. அப்போ இயேசுவுக்கு என்ன விருப்பம்? அன்பு. என்ன அன்பு? 2 உபதேசம். அவர் ஆவியோடு, உண்மையோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு எல்லா ஆத்மாவோடு அவரை துதிக்கணும். அதுதான் பழைய ஏற்பாடுலையும் சொல்கிற, ஆவியோடு உண்மையோடு மாறி மாறி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். அதை போலான்னு புதிய அதையும் உன்னை என்ன நான் நேசிக்கிறது போல புறனே நேசி. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் விஷயம். நீ உனக்கு வெட்டுவியா? உன்னை போட்டு வெட்டி திருப்பியா? உன்னை போட்டு குத்துன்னு குத்துவியா? இல்லை தானே. அப்போ நீ உனக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறாய், எப்படி நீ குளிக்கிறாய், எப்படி ட்ரெஸ் பண்ணுறாய், எப்படி உன்னை வடிவாக இருக்க விரும்புகிறாய், அதை போல தான். ஸோ உன்னை நேசிக்கிறது போல் புறனே நேசி. உனக்குள்ளே இயேசு இருக்கிற அந்த இயேசு சொல்லு. தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் என்னத்தை நீங்கள் பக்தியால் எடுக்கிறீங்களோ அதை போல் இருங்க. ஆனால் நீங்கள் என்னத்தை பக்தின்றீங்களோ அது போல் இல்லாத பட்சத்தில் நீங்களே உங்களுக்கு நீங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்ற அர்த்தம். இதை நான் சிரிப்போடும் விளையாட்டோடும் சொல்லித்தேன். அதுக்குள்ள நிறைய சத்தியம் இருக்குது, நிறைய ஆழம் இருக்குது. பார்த்து எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் எல்லாரையும் நடத்துவார். அப்போ எனக்கு இருக்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கக்குள்ள பிசாசுகள் பாரு உங்களுக்கு சொல்லக்குள்ளெல்லாம் சும்மா இல்லை, என்னை சுற்றி பயங்கர போர் நடக்கும். எனக்குரிய தூதர்கள் என்ற தேவன் எனக்கு வலது பாஷத்துலேருந்து எனக்கு துணையாக நிற்கிறாரு. ஆவியானவர் என்னை சூழ்ந்திருக்கார், முன்னும் பின்னும் சுற்றி நெருக்கி சூழ்ந்திருக்காரு. ஒன்றுமே என்னை சேதப்படுத்தாது. சரியா? ஒன்றுமே உன் வலது பக்கத்தில் 1000 முன் வலது 16 பேர் விழுந்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நல்லா அவங்கள ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஞானஸ்தானம் தான். அப்போ அவர் அவ்வளோ அடிக்கப்பட்டு, நான் கொஞ்சம் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். என்னென்னா விஷயங்கள் எனக்கு மறக்குதா பாவன்ற அந்த விஷயத்தை விட்டு தான் ஞாபகப்படுத்தக்குள்ள நான் சொல்ல வரேன். ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலேன்னு நீங்கள் உச்சரித்து நீங்கள் எடுக்கணும். முழுக்கு ஞானஸ்தானம் தெரியாது, சன்னிக்குள்ள மூலையோடு எடுக்கணும். ஞானம் பண்ணி ஸ்தானம் பண்ணுறது தான், ஞானம் அடங்கி ஸ்தானம் ஆகிறது தான் ஞானஸ்தானம். ஓகே, ஸ்தானம் பண்ணால் குளிக்கிறது. ஞானம் அடைய அந்த ஞானம் அவர் தான். அளவு கடங்காத புத்தி கெட்டாத ஞானம் அவர்கிட்ட இல்லாத ஞானமே இல்லை. மனுஷனாகிய சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினால் அவர் செஞ்ச காரியங்கள் இந்த உலகத்தில் நிற்கிற ஆரம்ப விஷயங்கள். சாலமோன் ராஜாவுக்கு கிடைச்ச ஞானம் முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை. அப்போ அவரோட ஞானங்களை வச்சு தான் டெக்னாலஜி அதிலேருந்து வளர்ந்துருக்கு. சரியா? எல்லாம் கர்த்தருடையவைகள். நீங்கள் என்ன தான் இல்லைன்றாலும் இந்த உலகத்தை படைத்ததவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், மனுஷனை படைத்ததவர், குருவிகள்லேருந்து புல்லுகள்லேருந்து எல்லாம் அவர் படைத்தவர். எல்லாத்துக்கும் ஆதாரம் தான் பேர் வச்சது. இதுக்கு மாற்று கருத்து இல்லை. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்டா இன்றைக்கு உலகத்தில் குரங்கே இருக்கக்கூடாது. எல்லா குரங்கும் மனுஷனாக மாறி இருக்கணும். நகைச்சுவையான ஒரு ஜோக், ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். மனுஷன் குரங்குலேருந்து வந்தானுண்டா அந்த இப்போ இருக்கிற குரங்கெல்லாம் மனுஷனாக மாறியதா இருக்கணும். கதைக்கிறதுல ஒரு இது இல்லையா? கேட்குறவன் என்ன இதில் கேட்குறவன் பயிலண்டா என்ன இதுக்குள்ள லொரி ஓடுமோ பஸ் ஓடுமோன்றான். அப்போ அதை போல் இருக்கக்கூடாது. இங்கே ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஞானம் அடையணும், புத்தி அடையணும். அவர் தான் ஞானத்தின் அதிபதி. அவர் ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்குறவரிடத்திலும் கடிந்து கொள்ளாதவரிடத்திலும் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். இப்போ நான் படித்தவனே இல்லை. நான் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி தான் படித்தேன். நான் வாசிக்கவே தெரியாது, படித்து முடிக்க தான் யோசிச்சு என்னடா தமிழ் வாசிக்க தெரியாமல் பூரா ஓயல் பாஸ் படித்தேன். அப்படி பாஸ் பண்ணே சொல்ல இல்லாது. அது அடிமட்டத்தில் ஏதோ ஒன்றுக்குள்ளால் கடவுள் தூக்கித்தார். அப்படி சரியா? ஞானம்ன்றது அது இல்லை. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருக்கிறது வேறு கதை. ஆனால் கர்த்தருக்குள்ளால் ஞானமாக வளர்கிறது அது வேற ஒரு விஷயம். இந்த வீடியோக்கள் நிறைய காலங்கள் என் மனசுக்குள்ளே ஆழமாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ நான் காய்ச்சி முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோக்கள் எடுப்பேன். கர்த்தர் நாமத்தை தூசிக்கிற போதருமாருக்கு, ஊழியக்காரருக்கு, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோக்கள் செய்வேன். நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லாத நானே வீடியோ பண்ணி நானே பார்த்து போட்டு ஓகே களை பிடுங்குவது எந்த வேலையிலேருந்து கட் பண்ணி டிலீட் பண்ணி விட்டுருவேன்.
சரியா? ஆத்திரங்கள் வாரது, கோபம் வாரது என்ற மனுஷன் தானே, இது ஒரு மனுஷன், மாம்சம் தான். அப்போ கர்த்தருடைய அந்த உலகத்துக்குள்ள இருக்கக்குள்ள வெள்ளை சட்டையில் அங்கே இங்கேருந்து கரை தெரிக்கக்குள்ள இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவி சுற்றி அனுதினம் ஆத்மாவை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நம்ம அனுதினம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே அந்த இன்னொரு ஊழியக்காக சொல்கிறோம், நம்ம ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டோமான்னு கேட்டால் அனுதினம் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே. முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான் அங்கே போக முடியும். அப்போ நான் இன்றைக்கு நல்ல பரிசுத்தம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு கெட்ட வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை, ஒரு ஊதாரி வாழ்க்கை வாழ்ந்தேனண்டா என்னால் போயிடாது. ஆனால் அதில் நான் தெரியாமல் போய்த்தேன் விழுந்துட்டேனண்டா அதில் இயேசு கிறிஸ்துவிட்ட திரும்ப மனசை கொடுக்கக்குள்ள அவர் திரும்ப நம்மளை சுத்திகரித்து ஆவியானவர் திரும்ப நமக்குள்ளே எழும்பி நம்மளை செய்வார். ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு அது எந்த அளவுக்குன்னு எனக்கு அதுக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு உங்களுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் முடியக்குள்ளே உங்களோட முடிவு நரகமாக இருக்கும். அப்போ அதால் தான் பாவம், நீங்கள் எத்தனை பாவம் செய்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, அதை சொல்லலாம். ஏன்டா அவர் மன்னிக்கிறதில் அவர் அவ்வளோ ஆழம் இல்லாத ஒரு மனுஷர் என்ற தேவன், மனுஷனாக வந்தவர் தான் என்ற தெய்வம். அவ்வளோ ஒரு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர். ருசிக்கணும், அவரை ருசிக்கிறேன்டா சாப்பிட்ற மாதிரி ருசிக்கணுன்றது ஒன்று. சரியா? அப்போ இதுதான் சத்தியம். இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஆட்களுக்கு தான் நான் இந்த வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இயேசு ஏற்றுக்கொண்டவங்க நீங்கள் கவனமாக இருங்க. இன்னொரு இயேசு வேதமே சொல்லுது. அப்போ நாங்கள் யோசிக்கணும், நமக்குள்ளே அது எப்படி அறிகிறது? அது எல்லாத்துக்கும் கர்த்தர் வழி வச்சிருக்காரு. என்ன எப்படி அறிகிறது? எனக்குள்ளே இருக்கிற நல்ல இயேசுவா, நல்ல ஆவியானவரா, கெட்ட ஆவியாண்டு எப்படி அறிகிறது? நல்ல இயேசுவா, கெட்ட இயேசுவான்னு எப்படி அறிகிறது? நல்ல இயேசுவா, அந்தி கிறிஸ்துவண்டாலும் சிலருக்கு என்னடா, எனக்கும் ஆரம்பத்தில் தெரியும், என்னடா அந்தி கிறிஸ்து தானே, கிறிஸ்துவன்னு முடிகிறோடியா அந்தி கிறிஸ்துவண்டா, அதுவும் கடவுள் தானே, நம்மளை இயேசுவை தான். அந்தி கிறிஸ்துவண்டா எதிரான கிறிஸ்து. அதுக்கு புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கிற என்னென்னா எதிர் கிறிஸ்துவோ சம்திங் உண்டு. அப்போ இந்த பழைய பைபிள் நம்மளில் அந்தி கிறிஸ்துவன்ட்டு எழுதியிருக்கு. அப்போ ஆன்டி கிரைஸ்ட். அப்போ ஒன்றுக்கு இப்போ சரிம்மா அந்த நோட்டுன்னு அந்த ஆன்டிவைரஸ் சொல்லுவாங்க, வைரஸுக்கு எதிரான ஆன்டிவைரஸ் போடக்குள்ள அந்த வைரஸ் அழிச்சிடும். அப்போ அதான் இப்போ இந்த அன்றைக்கு சொன்ன செய்கிறான்னா இயேசுன்ற நாமத்தை அழிக்க பார்க்குறான். ஆனால் அவனால் அழிக்க முடியாது, அவன் மொக்கன், அவனால் முடியாது. இல்லாண்ட தேவன் தான் ஞானம். அவர் அழிக்கிறேன்டா உலகத்தில் அழிக்க வந்தவன் தான் அழிவானே தவிர்த்து அவரை அழிச்சதா சரித்திரம் இல்லை. வசனம் வேதம் இருக்குது. அவரை தேடினவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு குறைஞ்சது, பஞ்சம் வந்தது, அது குறைவு இது குறைவுண்டு தான் சொன்னதை காண இல்லைன்னு சொல்லி ஒரு பக்தன் சொல்கிறாரு ஒரு வேதத்தில், தன் ஊழியக்காரர் ஒருத்தர். சரி, அதை போல் இப்பா 1 மணி நேரம் 12 நிமிஷம் நின்று காய்ச்சிருக்கேன். அல்லேலூயா, இது ஃபஸ்ட் டைம். சரியா? நீங்கள் விட்டு கொடுங்க. கர்த்தரை நீங்கள் தெளிவாக அறியணும், சும்மா அறியக்கூடாது. தெளிவாக அறிஞ்சு அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்குள்ள உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு ஆசீர்வதிக்கலாம். இப்படியான காரியம் அவரோட நோக்கம் என்னென்றா நம்மளோட ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. அதுதான் அவரோட நோக்கம். பிசாசு வலு சர்ப்பத்துக்கு வல்லமை இருக்குது. அவருக்கு அவனுக்கு நிறைய கொடுக்கப்பட்டு அவனோட தலையை இயேசு சிலுவையில் நவிச்சு எடுத்துட்டார். அவனோட தலையை நசுக்கித்தாருன்னா அவனோட நஞ்சை எடுத்துட்டார். சரி, அவனோட வால் தான் இப்படி ஆடிக்கொண்டு நிற்கிது. அந்த வாளுன்ற ஆட்டத்துக்கு தான் இவ்வளோ. சரியா? ஆனால் அதை பார்க்க அது அவனை உருவாக்குன தேவன் எவ்வளோ பெரியவர் நீங்கள் நினச்சி பாருங்கள். வாளுக்கு எவ்வளோ இந்த இப்படியான வல்லமைகள் இருக்குண்டா. அந்த வாள் மூலம்தான் இப்போ ஆவிகளுக்கு கிரியைகள் இருக்குது. அதில் சில காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் ஆவியானவர் செய்கிற காரியத்தை இந்த ஆவியால் செய்யலாம். அந்த சில வேறு சர்ப்பத்தின் ஆவிக்கு என்ன செய்யலாம், அவன்கிட்ட அப்படி கண்ணுக்கு முன்னால் காட்டலாம், அதை மறைக்கலாம். மெஜிக் மாதிரி செய்கிற வல்லமை இருக்குது அந்த ஆவிக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி இல்லை. அவர் அவர் கொடுத்தது தான் அப்படிப்பட்ட தேவன். சரியா? அதுக்குள்ள நீங்கள் நம்புங்க. இதில் இந்த வழியில் வாங்க, உங்களோட இருதயங்களை விட்டு கொடுங்க. நீங்கள் மனதுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிறீங்கன்ற அவ்வளோ காசு பணம் அந்த நிம்மதி இயேசு தான். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் கொடுத்தா தான் பரிபூர்ண நிம்மதி. யாரெல்லாம் மருந்து எடுத்து வியாதியினால் இருக்கிறீங்களோ, இந்த பக்கம் எனக்கு ஒரு 4 வருஷமாக ஒரு இடுப்பு பிடி இருந்த கூட டிரைவிங் பண்ணி குளிக்கக்குள்ளே அடிப்பேன். இயேசு நாமத்தில் நான் வெளியேறு 1 வருஷமாக ஜெபிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இருந்த இடமே இல்லாமல் போயிட்டு. முதல் தும்மல் ஆசையாக இருக்கும், மூக்குக்குள்ளே தும்பு போட்டு தும்முறேன் நான். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன செய்கிறேன்டா, தும்முறதுக்கு தும்மல் வந்தாலே ஐயோ போய் பொசிஷனாக இருந்துருவேன். அப்படி நேராக தும்முறதுக்கு அப்படி வலிக்கும். நோவு, பயங்கர நோவு. நான் எலும்பேல காலையில் எலும்பே நடந்துட்டேன்டா. ஓகே, என்னடா அட்டிச்சு இயேசு நாம தான் வெளியேறுன்னு அட்டி
அடியோட போயிட்டு ஒரு நாள் நான் இப்படி நேராக அப்படி நிமிர்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் அந்த பெண்ட் எடுத்து நிமிர்றேன், நேராக நிமிர்றேன். வாவ், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உணர்ந்து கொண்டேன், ஆண்டவர் நமக்கு கேட்குறத செய்கிறது அவர் பிதாவின் சித்தத்தின்படி என்ன நம்ம ஜெபிக்கிறோம் கேட்குறோமோ அதை உடனே தருவார். நம்மளோட கொழுப்புத்தனத்தில் சில கேட்டு போடு கிடைக்கலன்னு இருக்கான். அற்புதம் நம்மளோட உயிரை வச்சிருக்கிறதே இயேசு கிறிஸ்துவின் அற்புதம். ஸோ நீங்கள் அவரை நம்புங்க, அவரோட இருங்க. அவர் தான் தெய்வம், அவர் தான் கடவுள், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர் தான் ரட்சகர். அந்த நியாயாதிபதிகளை அந்த ஒரு நியாயாதிபதி அவங்களுக்கும் ஒவ்வொரு ரட்சகன் சொல்ல போகிறோம். அந்த ரட்சகனை தாண்டி இப்போ இருக்கிற நம்மளோட ரட்சகன் பரம ரட்சகர். அது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி நான் சேரணுமே, பிரசன்னம் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் தான் இயேசு, அந்த பிரசன்னம் தான் நம்மளோட பிதா, அந்த பிரசன்னம் தான் நம்மளோட ஆவியானவர். கடவுள் நம்மளோட இருக்கணுமன்றதுக்கு இருக்கிற ஒரு முறை தான் அந்த ஆவியானவர். சரி, அதை விளங்கி கொள்ளுங்க. கடவுளோட முகத்தை பார்த்தவன் செத்துருவான். இயேசு பக்கத்தில் இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆவிக்குள்ளால் நம்மளை ஒரு ஆவியில் போராட்டம், ஆவியாக நம்மளை சுற்றி இருக்கிறாரு. இந்த தொழிலுக்குள்ளே நம்ம வரணும். ஓகே, அல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இன்னொரு ஊழியர் நம்மளோட ஒர்க்ஸ் பண்ணி அண்டை சொன்னார் வீடியோ. இதான் நம்மளோட எக்காலம். எரிகோவுக்கு எக்காலம் ஊதினார்கள், அது விழுந்து சரி, அது சுற்றி கட்டுற இது. சில நேரங்களில் சைலண்டாக இருக்கணும், சில நேரம் எக்காலம் ஊதணும். அப்போ எக்காலம் சில நேரம்னா எக்காலம் இப்போ ஊதணும். எக்காலம் வந்து ஒரு ஒர்க்ஸ்மேன் செய்யாத ஒரு வேர்ஷிப்பில் பார்த்து நாவு தான் நமக்கு கத்த தந்தது. முந்தி இரும்பில் இந்த மெட்டீரியலில் செய்வாங்க, இல்லாட்டி தந்தத்தில் செய்வாங்க, அடுப்பாங்க. இது நம்மளோட நாவைத்தான் ஆண்டவர் வச்சிருக்கார். எக்காலம் அவரை துதிக்க கிருபை பெருகும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென்.